வெல்கம் டு மிச்சி சை. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்டர்வியூ வித் ப்ரொஃபஷனல் பீப்புள் அப்படின்னு சொல்லி ஒரு புது பிளேலிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்டில் எதை பற்றி நம்ம வீடியோஸ் வந்து பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு துறையை சேர்ந்த ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடிய வெவ்வேறுபட்ட மனிதர்கள்ட்ட போய் நம்ம இன்டர்வியூ வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு யார்கிட்ட பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 22 வருஷமாகுது ஒரு இண்டஸ்ட்ரியில், ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியில் அக்கௌண்டண்ட்டாக இருக்க ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம வந்து பேச போகிறோம். இப்போ வந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அக்கௌண்டன்ட் வேலையை பற்றி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்ட போகிறாங்க. அது போக அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையான எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம கிட்ட வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ வாங்க நம்ம அவங்ககிட்ட பேசலாம். ஸோ வணக்கம் சார். வணக்கம். ஸோ சொல்லுங்க, நீங்க வந்து அக்கௌண்டண்ட்டை வந்து கிட்டத்தட்ட 22 வருஷம் வந்து வேலை பார்த்துருக்கீங்க. இந்த அக்கௌண்டன்ட் வேலையை பற்றி ஏதாவது ஆடியன்ஸ்க்கு முடிஞ்சாலும் நீங்க பகிர்ந்துக்கோங்க. ரைட்டு. 1991 அக்கௌண்ட்டாக அசிஸ்டண்ட் அக்கௌண்டண்ட்டாக வேலை செஞ்சேன். ஒரு அக்கௌண்ட்டுக்கு அசிஸ்டண்டாக தான் போய் சேர்ந்தேன். அப்போ எந்த வேலையும் தெரியாமல், ஒரு வேலையும் தெரியாமல், அக்கௌண்ட் பற்றி எதுவுமே தெரியாமல் தான் போய் சேர்ந்தேன். போய் சேர்ந்தோன்னா அந்த எனக்கு சீனியராக இருக்கிற ஆள் அவங்க கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதை செய், இது டோட்டல் போடு, இதை இப்படி போடு, அப்படி போடுன்னு சொல்லி அவங்க சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அவங்க வந்து எனக்கு அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்படிங்கும்போது எனக்கு வந்து தொழில் ஒரு கற்றுக்கொள்ள வேணும் ஆர்வம் நிறையா இருந்தது. எந்த துறையாக இருந்தாலும் அதை கற்றுக்கொள்ள வேணும் ஆர்வம் இருந்தது. நான் பிழப்புக்கு தான் போனது இன்னும் பிழப்புக்கு சம்பளத்துக்காக தான் போனேன். ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிறையா இருந்தது. அதனால் நான் வந்து 9 மணிக்கு டியூட்டி ஆரம்பம். 9 மணிக்கு டியூட்டி ஆரம்பம்னா அந்த ஒரு 7 பேரை வேலை பார்த்த ஆஃபீஸில் நான் தான் முதல் ஆளாக போய் நிற்பேன். நான் காலையில் 7 போயிடுவேன். 9 மணிக்குன்னா 7:30 மணி 8 மணிக்கெலாம் போயிடுவேன். முன்னாடி போய் அந்த அங்கே பழைய ரெக்கார்டுகளை, அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பழைய ரெக்கார்டுகளை பிரட்டி பார்த்து இது என்ன நானாக கற்றுக்கிடுவேன். அதில் எதுவும் டவுட் இருந்தால் எங்கள் சீனியர்கிட்ட தெரிஞ்சுக்கணும். அப்படி நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம், ஈடுபாடு, உழைப்பு, இதனால் என்னுடைய டெடிக்கேஷனை பார்த்துட்டு அந்த சீனியருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு முன்னால் பல ஜூனியராக சேர்ந்தவங்கெல்லாம் பல பேர் 1 மாதம் 2 மாதம் இருந்து போயிடறாங்க, தாக்கு பிடிக்காமல் போயிடுறாங்க. இவர் கொஞ்சம் முன்கோவக்காரர், எங்கள் சீனியராக இருந்தவர். முன்கோவக்காரர் இருந்தாலும் அந்த முன்கோவத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி போயிட்டாங்க. ஆனால் நான் இருந்தேன் கண்டினியூஸாக 6 மாதம் வரைக்கும் நீங்கள் பார்த்தாங்க. 6 மாதம் பார்க்க அந்த 6 மாதத்தில் அந்த தாக்கு பிடிச்சி அந்த இருந்தேன். எனக்கு அந்த 34 வயசுங்கும் போதே எனக்கு அந்த பக்குவம் வந்துருச்சு. அந்த கோபத்தெல்லாம் ரிசீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு அது சைப்புத்தன்மை, அந்த இது எல்லாமே அந்த பக்குவம் வந்துருச்சுனால நான் அதில் தாக்கு பிடிச்சிருந்தேன். அதில் தொழிலை கற்றுக்கிட்டு அந்த ஈடுபாடெல்லாம் பார்த்துட்டு அவங்க மேலே எனக்கு இப்போ சொல்லிக் கொடுத்தாங்க. அது போய் அவங்க ஈடுபாடோட சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு பொறுப்புக்களை அதிகப்படுத்தினாங்க. ஒரு முக்கியமான பொறுப்புகள் மல்ல பெட்டிகேஷன் சொல்லி கொஞ்சம் சின்ன மேலே கொடுத்துருந்தாங்க. என்னோட டெடிகேஷன், என்னுடைய இன்வால்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு என்னை மெயின் கேஷியர் ஆகிட்டாங்க. கேஷியர் கம் அக்கௌண்டன்ட். ஆமாம், அந்த 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 மாதிரி வேலைகள் நிறைய கொடுத்தாங்க. கொடுத்து அவங்க மேற்பார்வை பார்த்துக்கிறாங்க. அவர் சீனியர் செஞ்ச வேலைகள் அத்தனையும் என்கிட்ட கொஞ்சமாக என்கிட்ட ஒப்படைச்சி எனக்கு நான் செய்ய அவர் சரி பார்த்துக்கிடுவார், கரெக்ஷன் பண்ணுவார், சொல்லிக் கொடுத்தாரு. அப்படியும் ஒரு 2 வருஷத்தில் அந்த 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 இன்வால்மெண்ட்டு காலையில் சீக்கிரம் 7 போயிடுறேன். ரொம்ப இன்வால்மெண்ட்டுனால சக ஊழியர்கள் இங்கே அக்கௌண்ட் மட்டும் இல்லாமல் எங்கள் மேனேஜரு, என் கூட மற்ற டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க, மார்க்கெட்டில் அந்த ஸ்டாஃப், எல்லா ஸ்டாஃபுமே கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க முதலாளிட்ட, நல்லா வேலை பார்க்காது அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ நீங்கள் அக்கௌண்டண்ட்டாக இருக்கீங்க இல்லையா? இந்த அக்கௌண்டண்ட்டோட வேலை என்ன? ஒரு இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய வரவு செலவு கணக்கு மெயின்டைன் பண்ணுறது இல்லையா? இந்த அக்கௌண்டண்ட்டாக ஒருத்தர் ஆடுறதுக்கு அவங்க என்ன படிக்கணும்? இப்போ டிகிரி கோர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அது என்ன டிகிரி படித்தா அக்கௌண்டண்ட் ஆவாங்க? பிகாம் வந்து பேசிக்கு அந்த தெரிஞ்சதுன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் பிகாம் படித்தேன். நான் பிஏ ஹிஸ்ட்ரி தான் படித்தேன். ஆனால் பிகாம் காமர்ஸ் பற்றி எதுவும் தெரியாது.
ஒன்றும் தெரியாமல் தான் போய் சேர்ந்தேன். அது கற்றுக்கிட்டேன். கற்றுக்கொள்ள உண்டு ஆர்வம் இருந்ததுன்னா எந்த ஸ்டடியும் தேவையில்லை. அந்த பேசிக்காக அடிப்படை பிகாம்ங்கிறது பேசிக்கு. அந்த பேசிக் இன்னும் கொஞ்சம் சௌகரியம் இன்னும் லேர்ன் பண்ணி ஈஸியாக இருக்கும். ஆனால் கற்றுக்கொள்வதற்கு இதுதான் இதுதான் அவசியம், படிப்பு தான் அவசியம்னு கிடையாது. ஆர்வம் ஈடுபாடு இருந்தால் எந்த தொழில்னாலும் நம்ம கற்றுக்கலாம். அந்த நான் தெரியாத தொழிலில் கூட நான் கற்றுக்கிடுவேன். புதுசாக இந்த தொழில் போனாலும் அதை நான் நூக்கணக்கான நூல் வளர்ந்து நான் கற்றுக்கிடுவேன். அந்த ஒரு ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் ஈடுபாடு, அந்த ஈடுபாடு தான் என்னுடைய முன்னேற்றம் வச்சு நான் முதல்ல அது ஒன்றுமே தெரியாமல் சேர்ந்தவன். நான் விளையும் போது அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக சேர்ந்தேன். விளையின்னு ரெஷன் பீரியட் முடிஞ்சோடனே சர்வீஸ் பீரியட் முடிஞ்சு ரிட்டையர்ட் ஆகும்போது மேனேஜராக இருந்தேன். அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருந்தேன். எனக்கு 4 பேர் அசிஸ்டண்ட் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு நான் எப்படி வளர்ந்தேனோ அந்த மாதிரி மற்ற சீனியருக்கு அவங்களும் பாடச் சொல்லி கொடுத்து எங்கள் சீனியர்கிட்ட நான் மாதிரி இல்லாமல் எங்கள் சீனியராக கோவப்படுவார். எனக்கு சொல்லிக் கொடுத்த சீனியர் நான் கோவப்படாமல் அவங்க லெவலுக்கு இறங்கி ஒரு நியூ கமர் அவங்க லெவலுக்கு இறங்கி அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அவங்களுக்கு ஈடுபாடோட கேட்குறவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அவங்கள அப்லிஃப்ட் அவங்கள உயர்த்தணும், நானும் உயரணும், என்னோட சேர்ந்து என் கூட சேர்ந்தவங்க உயரணும். என்னோட பாலிசி. இப்போ ஒரு கம்பெனியில் அக்கௌண்டோட பங்கு வந்து ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனி ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதா அப்படிங்கிறது வந்து எல்லா டீடைல்ஸ் வந்து அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு அக்கௌண்டோட வேலை. இது போக பார்த்தீங்கன்னா அக்கௌண்டா இருக்கிறவங்க ஒரு கம்பெனியில ஹேண்டில் பண்ற ப்ரெஷர் எந்த மாதிரி ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மணி வந்து கணக்குல குறையுது அப்படின்னா எல்லாருமே அக்கௌண்ட் தான் கேட்பாங்க. பணத்தை மெயின்டைன் பண்ண ஏன் கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா? ஏதாவது நீங்க பணத்தை தொலைச்சிருக்கீங்களா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது நிறைய நடக்கும். பெரும்பாலும் சம்பளம் 7ஆம் தேதி சம்பளம் போடுவோம். நான் தான் சம்பளம் போடுவேன். அது சம்பளம் போடும்போது ஒரு நோட்டு 2 நோட்டு எக்ஸ்ட்ரா போயிடும். அப்படி போய் கையில் தான் போடுவேன். அதை கையில் தான் போட்டுருக்கேன். அது ரொம்ப பண்ண கிடையாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நான் அசிஸ்டன்ட் கூட 2 பேர் வச்சுக்கிட்டு அதை 3 பேர் எண்ணி தான் போடுவோம். அப்படி இன்னுமே மிஸ் ஆகிடுச்சு. ஒரு இடம் 2 இடம் மிஸ் ஆச்சு. 100 ரூபா கையில் போடும்படி ஆகிப்போச்சு. 100 ரூபா 200 ரூபா கையில் போடணும். அப்படி 2 மணி நேரம் ஆகிருக்கு. அது பிறகு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அவ்வளோதான். நம்ம ஒரு தடவை மிஸ்டேக் பண்ணாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். ஆனால் ரெஸ்பான்சிபிள் நான் அக்கௌண்ட்டுக்கு பிறகு நான் இந்த படம் வரவு செலவு ஏதாவது மிஸ் ஆச்சு வச்சுன்னா அது நான் தான் பொறுப்பு. நான் தான் கையில் போட்டாகணும். வேறு வழி இல்லை. அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு வேளை அடிபட்டோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 22 வருஷமா அக்கௌண்டா இருக்கீங்க இல்லையா? 22 வருஷத்துல இப்போ எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. பேங்க் அக்கௌண்ட்ல போட டக்குன்னு பணத்தை போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ஏர்லி டைம்ஸ் 1991 நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. அந்த டேட்ல நீங்க வந்து சம்பளம் வந்து நீங்களா பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டு வந்து நம்ம ஒரு கவருக்குள்ள வச்சுதான் கொடுப்பாங்க இல்லையா? அப்படிதான் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆகிருக்கா? ஸோ அப்படிதான் சொல்கிறேன். அப்படி போடும்போது தான் ரூபா எண்ணி போகும்போது நான் ஒரு 3 பேர் எண்ணுவோம். நான் எண்ணி அந்த பேர் பார்த்து லிஸ்ட்டை பார்த்துலாம் எண்ணி கொடுப்பேன். அதை 100 ஆள் எண்ணுவார். எண்ணி வந்து கவருக்குள்ளே வைப்பார். கவருக்குள்ளே வச்சு அதை கொடுக்கும்போதும் கையெழுத்து வாங்க ஒரு ஆள், கொடுக்குறது ஒரு ஆள், அந்த கவரை கொடுக்குறது ஒரு ஆள். அப்பயும் எண்ணி தான் அந்த கவர்லேருந்து எடுத்து எண்ணி தான் கொடுப்போம். அப்படி பண்ணும்போதுமே ஒரு 100 ரூபா இடையில ஒரே ஒரு இடம் எனக்கு ஒரு 100 ரூபா மிஸ் ஆச்சு. அதை கையில் தான் போட வேண்டியது. அது வந்து அப்படி நடக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம்னா இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து ரொம்ப வருஷமா வேலை பார்க்கும்போது ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்க, உங்க மேலதிகாரி தந்தக்கூடிய ப்ரெஷரு. ஏன்னா இதுக்கு வந்து இந்த காலத்து ஜென்ரேஷன் வந்து நிறைய பேர் வந்து ஹேண்டில் பண்றோம். ஏன்னா ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்றோம் அப்படின்னா நம்ம நல்லா வேலை செய்வோம், நம்ம யாரும் பெரிய நல்லா வேலை செய்வோம், யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சின்னதாக தப்பு பண்ணாலும் அதை தப்பை பாயிண்ட் அவுட் பண்ணி ரொம்ப பெருசா வந்து பேசுவாங்க. சில பேர் வேலையே செய்ய மாட்டாங்க, அப்படி இப்படி சுத்திட்டே இருப்பாங்க. அவங்க மேனேஜர்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஃபேவரா வளைஞ்சு பேசுவாங்க, கொஞ்சம் ஜாலியாக அடிப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சாதாரணமாக ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு வந்து ஒரு விரக்தி வரும். என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அப்படின்னு ஒரு இது வரும். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்க லைஃப்ல வந்து இந்த வேலை செய்யற இடத்துல உங்க மேல உள்ளவங்க ஏதாவது ப்ரெஷர் பண்ணியிருக்காங்களா? இல்லை யாராவது ஒருத்தவங்களோட பிடிக்காம இருக்கா, டார்ச்சராக இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கா? இது நல்ல கேள்வி. ஆனால் இது வந்து
இது எப்படின்னா பெரும்பாலும் இந்த கொஸ்டின் வரும். இந்த மன உளைச்சலுக்கு வர்றதுக்கு அது வந்து எல்லாத்துக்கும் என் கூட வேலை பார்க்குறவங்க புலம்புவாங்க. இல்லை இவ்வளோ வேலை பார்த்தும் நமக்கு ஒன்றும் அப்லிஃப்ட் இல்லையே, ஒன்றும் க்ரோத் இல்லையே, நமக்கு சம்பளம் போய மாட்டேங்க, அங்கேயே இருக்க மாட்டேங்க, எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த பொறுமே கிடையாது. என் கருமத்தை சரி பலனை எதிர்பாராது. ஏன் ஆத்ம திருப்தி நான் ஏன் செய்தியில் சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறது நான் தனியாக பண்ண கிடையாது. யாரையும் திருப்தி செய்யணும்னு நான் தனியாக பண்ண கிடையாது. என் வேலையை ஆத்ம திருப்திக்கு பெர்ஃபெக்டாக செய்யணும். செய்கிற வேலை செய்வேன்னு தெரிஞ்சிச்சு. இது என் பாலிசி. செய்வேன்னு தெரிஞ்சிச்சு. ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி செய்வேன்னு தெரிஞ்சிச்சு. அந்த பாராட்டை எதிர்பார்க்க கிடையாது. வேற குறை சொன்னாலும் நான் அதை இன்னும் பாதிக்காது. குறை உண்மையான குறையாக இருந்தால் திருச்சிக்கிடுவேன். பாராட்டுனா சரி அப்படியா, அது ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிடுவேன். பாராட்டியும் குற்றம் சொன்னாலும் சரி பாராட்டினாலும் சரி அது ஒரு இன்ஃபர்மேட்டிவ், அது அவங்களுக்கு கருத்து அப்படின்னு வச்சுக்கிடுவேன். அது எந்த அளவு எடுத்துக்கணுமோ அந்த அளவு தான் எடுத்துக்கிடுவேன். அது எதுவுமே பாதிக்காது. என் கடமை எனக்கு வந்து நான் செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும், பெர்ஃபெக்டாக செய்யணும். என் ஆத்ம திருப்தி தான் முக்கியம். நான் என் சீனியரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவங்க எனக்கு பாராட்டணும்னு எனக்கு அவசியமே இல்லை. கர்மத்தை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொன்னால் அந்த பகவத்கீதையுடைய வாசகத்தில் நான் லைஃப் முழுக்க ஃபாலோ பண்ணியிருக்கேன். எம்பாடி கர்மத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் 22 வருஷத்தில் சம்பள உயர்வை பற்றி நான் என்றைக்குமே டிமாண்ட் பண்ணதே கிடையாது. அதை கம்பேர் பண்ணதும் கிடையாது. இவ்வளோ வேலை பார்க்குறேன். என் கூட வேலை பார்த்தவங்கலாம் பல பேர் வந்து புலம்பாங்க, எவ்வளோ வேலை பார்க்க, அதுவும் இந்த சம்பள உயர்வு இன்க்ரிமெண்ட் ஆகிடல, இவ்வளோ வேலை பற்றி இன்க்ரிமெண்ட் இவ்வளோ வந்துருக்கு அப்படின்னு இன்க்ரிமெண்ட் பார்க்கணும். அதை பற்றி கவலையப்பட மாட்டேன். அது நமக்கு எது வரணுமோ வரட்டும், நம்ம கர்மத்தை மட்டும் நம்ம கடமை மட்டும் செய்வோம் அப்படின்னு. நான் 22 வருஷத்தில் இன்க்ரிமெண்ட்டு நான் கேட்டதே கிடையாது. எனக்காக மற்றவங்க சபார்டினேட்டு, என் கூட வேலை அவங்க எங்கள் மேனேஜரு, அவங்க தான் எனக்காக பரிந்து பேசி முதலாளிகிட்ட பரிந்து பேசி இன்க்ரிமெண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ கடைசியில் பார்த்தா முதலாளிகள் மாறிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு முதலாளியும் மாறிக்கிட்டாங்க. கடைசி முதலாளி அவரை எனக்கு கடைசி கிடைச்ச இந்தியாவில் தான் அது பெரிய அவார்டாக நினைக்கிறேன். அவர் தான் எனக்கு ஸ்பெஷல் இன்க்ரிமெண்ட்டுன்னு போட்டு சொன்னார், நீங்கள் தான் வேலையை டெடிக்கேஷனில் பண்ணீங்க, உங்களை மாதிரி இங்கே யாருமே இல்லை, நீங்கள் வந்து வேலையில் அவ்வளோ ஈடுபாடாக செய்யுங்க, நேரங்களும் பார்க்காம ஒரு மோகம் தொழிக்காமல் வேலையை அவ்வளோ ஈடுபாடோட மனசு வச்சு செய்கிறீங்க, உங்களோட டெடிக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து வழக்கமாக போடுறத விட எனக்கு ஸ்பெஷல் இன்க்ரிமெண்ட்டு, ஒரு வழக்கமாக போடக்கூடிய இந்த இன்க்ரிமெண்ட் ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஒரு அந்த போஸ்ட்டுக்கு தான் ரேஞ்சுங்க. அந்த ரேஞ்சை விட வருஷம் எங்களுக்கு இவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஃபிக்ஸடில் இருக்குது. அது போக ஸ்பெஷலாக ஒரு மீட்டிங் போட்டு, ஸ்டாஃப் மீட்டிங் போட்டு மீட்டிங்கில் சொல்லி இந்த மாதிரி இவரெல்லாம் இங்கே வந்து வேலை இவருடைய டெடிகேஷனுடைய வேலைக்காக நான் இவ்வளோ ஸ்பெஷல் இன்க்ரிமெண்ட்டு என் மனசார கொடுக்க, உங்களுக்கு போட்டதெல்லாம் கடமை, நான் போட்டுக்கு ஆகணும், இன்க்ரிமெண்ட் போட்டு ஆகணும், இது கடமை. ஆனால் இவருக்கு வந்து என்ன மாதிரி இன்னொரு சூப்பர்வைசர் இருந்தார், முத்துக்குமார்னு பேர். அவரும் இந்த மாதிரி என்ன மாதிரி என் சோபங்கள்லாம் அவன்ட்டையும் எத்தனையோ பேர் வராங்க போகிறாங்க. ஆனால் இவங்க அந்த மாதிரி ஆள் சில பேர் தான் அந்த வேலையை அந்த வித்தியாசம் தெரியுது. சார், இன்னொரு முக்கியமான கேள்வினா, நீங்க ஒரே இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் பக்கம் வேலை பார்த்துருக்கீங்க. இது வந்து உங்க காலகட்டம். இதுக்கு ப்ரீவியஸ் ஜெனரேஷன் எல்லாமே ஒரே கம்பெனில 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் வேலை பார்க்குறாங்க கடைசி வரைக்கும். அது கவர்மெண்ட் செக்டர் இல்லாம பிரைவேட் செக்டர்லயும் பாத்தீங்கன்னா முதலாளிக்கு விசுவாசமா அவ்வளவு வருஷங்கள் வேலை பார்த்திருக்காங்க. ஆனா இந்த கரடா ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா யாருமே ஒரு கம்பெனில ரொம்ப வருஷம் வேலை பார்க்கறது கிடையாது. ஒரு 5 வருஷம் மேக்ஸிமம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் டக்குன்னு வேற கம்பெனி, அதோட ஹைக் கொடுக்குறாங்க, வேற கம்பெனி மாறி போயிட்டே இருக்காங்க. சோ இது வந்து எப்படி, இதை பத்தி எனக்கு கருத்து என்ன உங்களுக்கு? காலம் மாற்றத்துக்கு தகுந்தவாறு இருக்கு. எங்கள் காலத்தில் அப்படியே இல்லை, ஒரே இடத்துல இருக்கணும் இருக்கிறது தான் அது ஒரு நல்ல கிரிச்சரியாவாக கருதப்பட்டிருக்கு. ஒரு வருஷத்துக்கு இத்தனை வருஷமாக நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு இடத்துல 15 வருஷமாக நான் வேலை பார்க்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவனை வந்து அவங்கள ஒரு நல்ல மரியாதை இருக்கும். ஏன்னா வந்து ஜாப் செக்யூரிட்டி ஒன்று இருக்குது.
ரெண்டாவது ஒரு இடத்துல நிலச்சி நிற்கான் அப்படின்ட்டு அவனுக்கு அவன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். அது ரெண்டாவது ஒரே இடத்துல இருக்கிறதுனால நல்ல புரிதல், நாளுக்கு நாள் புரிதல், அந்த நிர்வாகத்துக்கும் எங்களுக்கும் புரிதல் ஏற்படும். அதனால் அந்த பீரியட் லாங் பீரியடாக இருக்கிறது நல்லது. எங்களுக்கு குரோத்துங்கிறது எங்களுக்கு இயற்கையாக தானாக வரும். அது எங்களுக்கு அந்த ஒரே கம்பெனியில் ரொம்ப நாளாக இருந்தாலும் குரோத் வரதான் செய்யும். இல்லை குரோத்தை தேடி இப்போ இந்த காலகட்டம் வேறு. இந்த காலகட்டம் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க, அடுத்தடுத்து போயிட்டு இருக்காங்க. இது தப்பு ரைட்டுன்னு சொல்ல முடியாது. எங்கள் காலத்தில் அது ரைட்டு. எங்கள் காலத்தில் அப்படியே தாப்பிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு அவனுக்கு நல்ல இமேஜ் கிடையாது, அவனுக்கு நல்ல பேர் கிடையாது. இப்போ ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்க, 6 மாதம் இங்கே இருக்கேன், 6 மாதம் 300 கமெண்ட் பண்ணால் அந்த வேலை கொடுக்குறவங்களே யோசிப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது நீ ஒவ்வொரு இடத்துல 6 மாதம் இங்கேயே 6 மாதம் இருப்ப, உடனே நம்பி நாங்கள் எப்படி வேலை கொடுக்குறது அப்படின்னு கேட்பாங்க எங்கள் காலத்தில். இப்போ அப்படி கிடையாது. இப்போ ட்ரெண்டு மாறி போச்சு. இப்போ புதுசாக வரவங்க கூட தான் எடுத்துக்கிட்டாங்க. ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா அது சம்பளம் கூட வேண்டியிருக்கு அப்படின்னு இவங்க வேற மாதிரி. இப்போ உள்ள ட்ரெண்ட் வேற. அது அக்கௌண்டா இருந்தீங்களே 25 வருஷம், நீங்க சிஸ்டம் ஓரியன்டட் ஒர்க் தான் பண்றீங்க இல்லையா? எந்த சாஃப்ட்வேர் வந்து மெயினா அக்கௌண்டன்ட் ஒர்க் பண்ணுவாங்க? டேலி தான். இப்போ டேலி தான். இப்போ ஃபுல்லாவே டேலி. முன்னாடி வந்து ஃபாக்ஸ் பேஸ்லாம் இருந்தது. அப்போ அந்த டேலிலாம் வரதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி வெறும் மேனுவலாக பேனா வச்சு தான் எழுதிக்கிட்டோம். நான் சேர்ந்த பஸ்ஸில் பேனா வச்சு தான் எழுதிக்கிட்டோம். பொருளாம் கம்ப்யூட்டர் வந்துச்சு. கம்ப்யூட்டர் ஃபாக்ஸ் பேஸில் போட்டாங்க. அதில் என்ட்ரி பண்ணோம். இப்போ கடைசியில் லேட்டஸ்ட்டாக வேலை மாதிரி டேலி தான் பெஸ்ட்டு. அக்கௌண்ட்ஸ்க்கு டேலி தான் பெஸ்ட்டு சாஃப்ட்வேர். ஸோ ஃபைனல் செக்மெண்ட் வந்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலில் சின்சியராக இருக்கீங்க, 25 வருஷம் எவ்வளோ பார்த்துருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ப்ரொஃபஷனல் தவிர்த்து சில ராபிட் ஃபயர் கொஸ்டின் மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து அரசியல் கண்ணோட்டம் எப்படி? அரசியல் வந்து ஒரு பாலிடிக்ஸ், நான் தமிழ்நாடுன்னு சொல்ல, ஓவரால் உலகத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாலிடிக்ஸ், ஒரு லீடர் யாரு? அப்படி இல்லை. பாலிடிக்ஸுங்கிறது இப்போ உள்ள பாலிடிக்ஸே மாறி போச்சு. இப்போ பாலிடிக்ஸ் என்ன தெரியுமா? அரசியலுங்கிறது காமராஜர் காலத்தோடு முடிஞ்சு போச்சு. அரசியலுங்கிற அந்த காலத்தில் அரசியலுங்கிற பேர் இருக்குது. மீனிங் என்னன்னா சேவைக்கு, நாட்டுக்கு, நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக சேவை செய்வது தான் முக்கிய நோக்கமாக இருந்தது. அப்போ வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொதுநல பரந்த மனப்பான்மை பரந்த கண்ணோட்டமாக இருந்தது. அதனால சுயநலம் கலப்பு இல்லாமல் இருந்தது. அதுதான் அந்த சேவை தான். பெரிய அளவில் செய்யக்கூடிய சேவைக்கு சேவை செய்ய சமூக நலத்துக்காக பாடுபடுதல், நாட்டுக்காக பாடுபடுதல் அப்படிங்கிறது தான் அரசியல் பர்பஸாக இருந்தது. இப்போ உள்ள அரசியல் வந்து எனக்கு அரசியலே கிடையாது. இது வந்து வியாபாரமாச்சு. இவ்வளோ முதல்ல போடுவேன், இவ்வளோ எடுக்கணும், சம்பாதிக்கணும். இப்போ அரசியலில் ஈடுபடுவேன் எவனா வந்தாலும் அது வந்து வியாபார நோக்கத்தோடு தான் வரான். என்ன லாபம் சம்பாதிக்கலாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும். இதுக்கு வந்து தகவல் தந்திரங்கள், சூழ்ச்சிகள், இந்த மாதிரி முன்னாடி கொள்கைன்னு இருந்தது. ஒரு கட்சின்னு சொன்னால் ஒரு கொள்கைன்னு இருந்தது. அப்போ வந்து இப்போ கொள்கைன்னு ஒன்று கிடையாது. கொள்கைன்னா இப்போ இதுதான் கொள்கை. இப்போ வந்து பணம் சம்பாதிக்க தான் கொள்கை. இப்போ அதனால் கொள்கைன்னு எதுவும் கிடையாது. இப்போ உள்ள அரசியலை பற்றி நான் பேசக்கூட சரியில்லை. இப்போ யாராக இருந்தாலும் ஈவன் ஒவ்வொருவரையும் நான் எதிர்பார்த்துருக்கேன். வைகோக்கு திமுக வரும்போது அது சொல்ல வேண்டாங்க. சரி, ஓகே. அப்படி ஒவ்வொருத்தரையும் வரும்போது இவங்க வராங்க, இவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே அரசியலுக்கு வந்தவுடனே கொஞ்ச நாளாக ஒரு இருக்கான எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே எந்த வித மாற்றமும் ஏற்படுத்தலை. அரசியலில் இவங்க மாற்றம் கொண்டு வராங்க, வரக்கூடிய புதிய ஆளுநை எதிர்பார்க்குறோம். ஆனால் யாருமே எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல. எல்லாருமே சுயலாபம் தான். அரசியலே பேச முடியல. நீங்கள் நல்லா உங்களோட இந்த இன்டர்வியூ கான்வர்சேஷனில் ஒரு அக்கௌண்டன்ட் ஜாப்ஸை பற்றியும், ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு எம்ப்ளாயி பண்ணக்கூடிய எம்ப்ளாயோட எவ்வளோ தூரம் சின்சியராக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ அது இல்லாமல் இந்த
ஒரு வருஷம் ஒரு இண்டஸ்ட்ரியில பல வருஷங்கள் ஒர்க் பண்றதுனால என்னென்ன லாபம் இருக்குது, இண்டஸ்ட்ரியில உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், உங்களோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஸோ அந்த வேலையை பத்தின சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க ரொம்ப தெளிவா அழகா வந்து சொன்னீங்க. ஸோ உங்ககிட்ட பேசுனதுல வந்து நம்ம முயற்சி செய்ய வந்து சந்தோஷப்படுது. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷனல்ஸ், நீ எந்த தொழிலாகட்டும், பல விதமான தொழில் வந்து உலகத்துல நிறைய மக்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா தொழில் செய்யற மக்கள்கிட்ட போய் நம்ம இதுக்கப்புறம் ரெகுலரா வந்து இன்டர்வியூ வந்து பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.